ஹாய் காய்ஸ், வெல்கம் டு N3R vloggers. ஸோ இது என்ன vlog அப்படின்னா என்னோட அக்காவோட கல்யாணத்தோட பார்ட் 2 வீடியோ தான். அதான் என்ன vlogனு சொல்லியாச்சுல்ல, இன்ட்ரோ போடியா எடிட்டர். பார்ட் 1ஓட எண்டில் வந்து நான் சொல்லியிருப்பேன், சென்னையிலேருந்து திருநெல்வேலி வந்த அப்புறம் ஒரு பெரிய கூத்து நடந்துச்சுன்னு. அது என்னன்னு இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சென்னையிலேருந்து திருநெல்வேலி வந்தாச்சு. அங்கேருந்து வந்து நாம் செங்கோட்டை போகிறதுக்கு இன்னொரு ட்ரெயின் ஏறி போகணும். 5th பிளாட்ஃபார்மில் வந்து செங்கோட்டை வண்டி இருக்கும், அங்கே போய் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயாச்சு. ட்ரெயின் நின்றுட்டு இருந்துச்சு, ஏறிட்டோம். அங்கே வந்து நாங்கள் ஏறின ட்ரெயினுக்கு பின்னாடி சைடில் இன்னொரு ட்ரெயின் இருந்துச்சு. நாங்கள் என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, பின்னாடி இருக்கிற ட்ரெயினு இதையும் சேர்த்துட்டு ரெண்டுமா போகும் அப்படின்னு நினச்சி ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ட்ரெயினில் உட்காந்தாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பின்னாடி இருக்கிற ட்ரெயின் போயிடுச்சு. சரி, அது வேறு ஏதோ ஊருக்கு போகிற ட்ரெயின் போல் கிளம்பிருச்சு அப்படின்னு நினச்சி நாங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கோம். தேய்ச்சி அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ஒரு டீ கடைக்காரன்ட்டு கேட்டேன், அண்ணா இந்த வண்டி எப்போ கிளம்பும் அப்படின்னு. எங்கே போகணும் அப்படின்னு அவர் கேட்டார். செங்கோட்டைக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து சொன்னார், தம்பி செங்கோட்டை வண்டி பின்னாடி போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கிறது வந்து தூத்துக்குடி வண்டி அப்படின்னு சொன்னார். பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, ஒரே பிளாட்ஃபார்மில் 5ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் வேறு வேறு டேரக்ஷன்ஸில் 2 ட்ரெயின் நின்று இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஏற வேண்டியது ஃப்ரண்ட்டில் இருக்கிற ட்ரெயின், ஆனால் நாங்கள் ஏறினது பேக் சைடில். அதனால என்ன ஆச்சுன்னா, திருநெல்வேலியிலேருந்து அப்புறம் ஒரு காரில் இங்கே மண்டபத்துக்கு வந்து இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கல்யாண மண்டபத்தில் இருக்கோம். இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் எல்லாருமே வருவாங்க. ஸோ வந்து வரப்போகிற மாப்பிள்ளைக்கு வந்து நான் மச்சினன் அப்படின்னா மச்சான்னு அர்த்தம். ஸோ எங்கள் அக்காவுக்கு வந்து அந்த அக்காவோட ஹஸ்பண்ட், அவருக்கு எல்லாமே நான் தான் பண்ணணும் இந்த கல்யாணத்தில். எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ரோல் கிடச்சிருக்கு ஒரு கல்யாணத்தில். ஸோ இங்கே கல்யாண மண்டபத்துலேருந்து அந்த பொதிகை மலை வந்து அப்படியே சூப்பராக தெரியுது. காற்று வந்து ஜில்லுன்னு சூப்பராக அடிக்குது. ஸோ அப்படியே நான் அந்த வியூ காமிக்கிறேன். கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை போய்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு எண்டே கிடையாதாங்கிற மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்க. மக்களை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேரருவி காட்சின்னு போட்டிருக்கு. அந்த பொதிகை மலை இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் வரும். மழை நல்லா பெஞ்சா நல்லா தெரியும்னால இந்த இடத்துலேருந்து, இந்த கல்யாண மண்டபத்துலேருந்து அந்த மலையை பார்த்தா தண்ணி அருவி கொட்டுறது தெரியும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டு தான் இது. நேற்று வந்து நியூஸ் பேப்பர்லலாம் போட்டிருந்தாங்க, இன்னும் 2 நாளைக்கே குற்றாலத்தில் இடியுடன் கூடிய மிகவும் கனமழை பெய்யும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. மலையில் தண்ணி விழுந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து டே சூப்பராக போச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ நான் தான் மச்சானால அவருக்கு வந்து இந்த குங்குமம் சந்தனம் அதெல்லாம் வச்சு அந்த வீடியோ கூட உங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரதம் அப்படின்னு காலையில் ஃபஸ்ட்டு ஒன்று நடக்கும். விரதம்னா என்ன அப்படின்னா இந்த கல்யாணம் வந்து சூப்பராக நடக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டி மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருக்கிறவங்க வந்து மாப்பிள்ளை வந்து காப்பு கட்டுவார், பொண்ணு வீட்டு சைடில் இருக்கிறவங்க காப்பு கட்டுவாங்க. ஸோ அதாவது இந்த கல்யாணம் வந்து சூப்பராக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டி பண்ணுறது தான் விரதம். அதுக்கடுத்து நிச்சயதார்த்தம் இருக்கும். ரெண்டும் முடிஞ்ச அப்புறம் அடுத்து மியூசிக்கல் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நாளைக்கு நடக்க போகுது. இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்தாங்க. சூப்பராக போச்சு டே. அவ்வளோதான். இந்த பார்ட் 2 வீடியோ இத்துடன் முடிவடைகிறது. என்ன நேற்று வந்து என்ன பிரச்சனை நடந்துச்சு நம்ம ஊர்லேருந்து வரப்போன்னு வந்து ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு காமெடி விஷயங்கள் தான் நடந்துச்சு. ஸோ அவ்வளோதான். பார்ட் 2 vlog இத்துடன் முடிவடைகிறது. நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் உங்களை சந்திக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து இது வந்து டே 2 அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஆரம்பிச்சிருப்பேன். டே 2 நான் வந்து மேரேஜோட டே 2 கிடையாது, ட்ராவல் பண்ணி வரதோட டே 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். நாளைக்கு தான் வந்து டே 1 ஆரம்பிக்குது மேரேஜோட. ஸோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ராம் ராம்.